Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chapter 3ல ஸ்கோப்பிங்ன்றது பார்க்க போறோம். ஸ்கோப்பிங்னா என்ன அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்கோப்பிங்ன்றது வேற என்னவும் இல்ல, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றது எங்கெங்கலாம் யூஸ் ஆகுது அப்படினு சொல்றதா ஸ்கோப்பிங் நம்ம சொல்லுவோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல எழுதணும் அப்படின்னா இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க. இப்போ இந்த இடத்துல a = 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்றோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இப்போ a = 100 டிக்ளேர் பண்றோம். ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி இப்போ டிஸ்ப்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அதோட சின்டாக்ஸ் இப்போ a = 7 சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிளை மேப் பண்றதுக்கு பேர் தான் ஸ்கோப், வேரியபிள் மேப்பிங்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வேல்யூவை மேப் பண்ணலாம், இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து மேப்பிங். இதான் இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க, the process of binding a variable name with an object is called mapping. Equal to sign is used to in programming language. ஸோ ஒரு மேப்ல வந்து ஒரு வேரியபிளை மேப் பண்ணலாம், இல்ல ஒரு ஆப்ஜெக்டை மேப் பண்ணலாம். இப்போ ஒரு வேரியபிளோட ஸ்கோப் வந்து நிறைய டைப் ஆஃப் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் a is first mapped to integer 5. இப்போ a = 5 அப்படின்னா ஒரு 5ன்ற வேல்யூ வந்து நம்ம ஒரு வேரியபிள்ல மேப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ b = a அப்படின்னா என்னன்னா, அந்த a யோட வேல்யூ அந்த 5 திரும்ப b க்கு மேப் பண்ணிருக்கோம். a = 5 b = a. சோ அதான் இதுல என்ன சொல்றாங்கன்னா, மேப்பிங்னா ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிள்ல பைண்ட் பண்றதுக்கு பேர் தான் மேப்பிங். சோ இப்ப இதுல a b வந்து 5 வந்து மேப் பண்ணிருக்காங்க. சோ a = 5 b = a னா அந்த a ல உள்ள என்ன வேல்யூ இருக்கோ அத b ல போஸ்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் a = 3 அப்படின்னா இப்ப a ல வந்து 3 ஆயிடும். பட் b ல வந்து ஆல்ரெடி மேப் பண்ணது 5 இருக்கறனால b யோட வேல்யூ 5. சோ ஜஸ்ட் இதான் ஒரு வேல்யூவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றதுக்கு பேர் தான் மேப்பிங். So the scope of the variable is the part of the code where it is visible. Scope of the variable என்னன்னா, ஒரு வேரியபிள் எங்கெங்கெல்லாம் விசிபிள் ஆகணும் அப்படின்றத ஸ்கோப் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ குளோபல் வேரியபிள்னா இந்த ஏஐ வந்து த்ரூஅவுட் தி ப்ரோக்ராம் எங்கனாலும் நம்ம அதோட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வேல்யூ வந்து 100. a = 100னா 100ன்னு ஒரு வேல்யூ வந்து நம்ம ஒரு வேரியபிள மேப் பண்ணிருக்கோம். இப்ப இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, த்ரூஅவுட் தி ப்ரோக்ராம் எங்க வேணாலும் இது a யோட வேல்யூ 100. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நான் என்ன பண்றேன்னா, அதே a வந்து நான் என்ன பண்றேன்னா 7 சொல்லிட்டு நான் பண்றேன். 7 நான் கொடுக்குறேன். அப்ப 7 கொடுத்தோம்னா இந்த இடத்துல இது வந்து என்னன்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த a யோட வேல்யூ இந்த உள்ள வந்து 7ஆ தான் மேப் பண்ணிருக்கோம். சோ அப்ப அந்த வேல்யூ வந்து அதுதான். பட் வெளியே நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இப்போ குளோபல் வேரியபிள் கமா a, இது வந்து லோக்கல் வேரியபிள் கமா. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? சோ குளோபல் வேரியபிள் வந்து லோக்கல் வேரியபிள் வந்து a = 7, குளோபல் வேரியபிள் a = 100. சோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிளையோ டிக்ளேர் பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இப்போ இதோட a யோட வேல்யூ 7ன்றது இந்த டிஸ்ப் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அதை விட்டு வெளியே வரையில அதோட வேல்யூ வந்து 100ஆ மாறிடும். பட் வேற ஒரு வேல்யூ நீங்க டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஒரு b = 10 நான் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா அந்த 10 வந்து என்னால இங்க வந்து எடுக்க முடியாது. பிரிண்ட் b கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எரர் வரும். ஏன் அப்படின்னா b யோட ஸ்கோப் வந்து இங்க வராது. b வந்து இங்க தான் டிக்ளேர் பண்ணிருக்கோம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் b யோட ஸ்கோப் இருக்கும். சோ அப்ப அந்த b வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எரர் வரும். எரர். சோ நேம் b is not defined அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன் அப்படின்னா அந்த b யோட ஸ்கோப் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். சோ இதுதான். சோ வேரியபிள்ல ஸ்கோப் ஆஃப் தி வேரியபிள்னா அந்த வேரியபிள் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றதான் ஸ்கோப் ஆஃப் தி வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். சோ அது ஃபர்ஸ்ட் டைப் குளோபல் வேரியபிள்ஸ். குளோபல் வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னா, அந்த த்ரூஅவுட் தி ப்ரோக்ராம் எந்த மாடியூல் எங்கனாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் குளோபல் வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்னா என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வந்துட்டாலே அந்த வேரியபிளுக்கு யூஸ் இருக்காது.
பட் அதே மாதிரிதான் இது குளோபலா ஏஸ் ஈக்குவல் டு 100 டிக்ளேர் பண்ணிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து ஏஸ் ஈக்குவல் டு 7 இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எங்கெல்லாம் ஏஐ நான் யூஸ் பண்றனோ அங்கெல்லாம் என்ன ஆகும்னா ஏஸ் ஈக்குவல் டு 7 தான் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியில வந்துருச்சுன்னா ஏஸ் ஈக்குவல் டு 100 ஆயிடும். ஸோ இதுதான் குளோபல் வேரியபிளுக்கு லோக்கல் வேரியபிளுக்குள்ள வித்தியாசம். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க இன்னர் வேரியபிள் அவுட்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆக்சுவலா இத எல்ஜிபி ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்ஜிபினா என்னன்னா எல்னா லோக்கல் வேரியபிள், ஜினா குளோபல் வேரியபிள், ஈனா என்க்ளோஸ்டு வேரியபிள். ஸோ இப்போ லோக்கல் வேரியபிள் நம்ம பார்த்தோம், குளோபல் வேரியபிள் பார்த்தோம். இப்போ என்க்ளோஸ்டு வேரியபிள்னா என்ன? இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா என்க்ளோஸ்டு வேரியபிள்ஸ்க்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா அதுக்கு பேரு நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏஸ் ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்கோம், அது ஒரு குளோபல் வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம், ஏ ஈக்குவல் டு 10. இப்ப அந்த ஃபங்க்ஷன்ல வந்து இது வந்து லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன். இது வந்து இப்ப என்க்ளோசிங் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம் 7 பிரிண்ட் லோக்கல் வேரியபிள் ஏன்னா இதுல ஏ இஸ் ஈக்குவல் டு 10 டிஸ்பிளே ஆகும். இப்போ அதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் டிஸ்க் 1 ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அந்த ஃபங்க்ஷன்ல என்க்ளோசிங் கொடுத்தோம்னா இதோட என்க்ளோசிங் 7ன்றது இந்த இடத்துல ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன்ல வந்து இதுக்கு அடுத்து எத்தனை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் இந்த டிஸ்க்குள்ள யூஸ் பண்ற எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த வேரியபிள் யூஸ் ஆகும். ஸோ அதைத்தான் என்க்ளோசிங் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குளோபல் வேரியபிள்னா த்ரூஅவுட் த ப்ரோக்ராம் யூஸ் ஆகும், லோக்கல் வேரியபிள்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒரு என்க்ளோசிங் வேரியபிள் என்னன்னா நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்கு அந்த வேரியபிள் தேவை அப்படின்னா இந்த இதுக்குள்ள யூஸ் பண்ற இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எத்தனை ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எல்லாமே அந்த வேரியபிள் ஒர்க் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ரன் பண்ணீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் லோக்கல் வேரியபிள் இப்ப எங்க பிரிண்ட் பண்றாங்க, லோக்கல் வேரியபிள் பிரிண்ட் ஏ. இப்போ இந்த என்னன்னா ஏஸ் ஈக்குவல் டு 10. ஏஸ் ஈக்குவல் டு நம்ம 100 தான் முன்னாடி போட்டிருக்கோம், ஆனா ஃபங்க்ஷன் குள்ளாரில சேஞ்ச் பண்ணதுனால லோக்கல் வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 10. இப்போ என்ன பண்றோம், இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம், பிரிண்ட் என்க்ளோசிங். என்க்ளோசிங்னா மேல யூஸ் பண்ணிக்கோ, பட் அது இங்க வந்து ஒர்க் அவுட் ஆகும் என்க்ளோசிங் வேரியபிள். ஸோ என்க்ளோசிங் வேரியபிள் 7. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், கீழே வந்து பிரிண்ட் குளோபல் வேரியபிள்னு போடுறோம். ஸோ பிரிண்ட் குளோபல் வேரியபிள் இதான் இந்த இடத்துல டிஸ்ப்னா இதை டிஸ்பிளே பண்ணுது. குளோபல் வேரியபிள் பிரிண்ட் குளோபல் வேரியபிள் அவ்வளவுதான் இதோட. ஸோ அததான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க எல்இஜிபி ரூல்ஸ். ஸோ அவுட்டர் வேரியபிள் இன்னர் வேரியபிள். ஸோ எக்ஸ் வந்து அவுட்டர் வேரியபிள் போட்டிருக்காங்க, ஒரு டிஸ்பிளேனா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றாங்க. இன்னர் வேரியபிள்னா அது லோக்கல் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். பிரிண்ட் எக்ஸ்னா உள்ள வந்து அது பிரிண்ட் எக்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல சொல்றாங்க அவுட்டர் வேரியபிள்னா என்ன, இன்னர் வேரியபிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் தான் ஏஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லோக்கல்னா டிஃபைன் இன்சைட் த ஃபங்க்ஷன், தட் இஸ் லோக்கல் வேரியபிள். என்க்ளோஸ்டுனா டிஃபைன் இன்சைட் என்க்ளோஸ்டு ஃபங்க்ஷன், நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். குளோபல் வேரியபிள்னா டிஃபைன் அட் த அப்பர் மோஸ்ட் லெவல். நம்ம அப்பர் மோஸ்ட் லெவல்ல குளோபலா டிக்ளேர் பண்றோம்னா அது த்ரூஅவுட் த ப்ரோக்ராமுக்கு அது ஒர்க் ஆகும். பில்டின் ஃபங்க்ஷன்னா என்னன்னா ரிசர்வ் நேம்ஸ், ஆல்ரெடி அது வந்து டிசைவ் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு பேர் தான் பில்டின். அதான் இந்த ரிசர்வ் நேம் இன் பில்டின் ஃபங்க்ஷன் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பில்டின்றது ஆல்ரெடி இருக்கும். இப்ப டைப் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப் சொல்லிட்டோம் இல்லையா, there are 4 types of variable scope. Let us discuss. So அதான் இங்க சொல்றாங்க local scope refer to the variable defined in current function. Always a function will first look up for a variable name in local scope. Local scopeல தான் செக் பண்ணும், அது இல்ல அப்படின்னா தான் இது பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி லோக்கல் வேரியபிள் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுல ஏஸ் ஈக்குவல் டு 7 கொடுத்துருக்கோம். இந்த ஏஸ் ஈக்குவல் டு 7ன்றது இந்த லோக்கலா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டுமே ஒர்க் ஆகும். திஸ் இஸ் லோக்கல் வேரியபிள். இதுதான் இப்ப நெக்ஸ்ட் லோக்கல் வேரியபிள் முடிச்சுட்டு அடுத்து என்ன சொல்றாங்க, குளோபல் வேரியபிள். A global variable which is declared outside of all the function, எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வெளியே யூஸ் பண்றது in a program is known as global variable. இது மீனிங்னா என்னன்னா global variable can be accessed inside or outside of all the function in a program. இந்த ப்ரோக்ராம்ல இன்சைட் ஃபங்க்ஷன்லயே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம் ab is equal to 10. இப்போ இந்த வேரியபிள் இங்கேயும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ab வேல்யூ இந்த வேல்யூவை இங்கேயும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ab வேல்யூ இங்கேயும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அப்ப என்னன்னா இந்த இடத்துல
ரன் பண்ணோம்னா ஏபி வேல்யூ அப்படின்றது ஏபிசி ஈக்குவல் டு 10 அப்படின்றது அங்கேயும் டிஸ்பிளே ஆகும், இங்கேயும் டிஸ்பிளே ஆகும். இததான் இந்த இடத்துல நம்ம அவங்க சொல்றாங்க பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ரன் பண்ணல இங்க இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஏபி வேல்யூ 10. ஸோ அப்போ அந்த 10ஓட குளோபல் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் ஆகும், அவுட் சைட் த ஃபங்க்ஷனும் யூஸ் ஆகும். அதுதான் அந்த இடத்துல குளோபல் வேரியபிள். ஸோ குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்னா அதோட ஸ்கோப் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்க்ளோஸ்டு ஸ்கோப். என்க்ளோஸ்டு ஸ்கோப்னா நான் என்ன சொன்னேன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பெர்மிட் ஃபங்க்ஷன் டு பி நெஸ்டட். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனா அதுக்கு பேரு நெஸ்டட் ஃபங்க்ஷன். A function within another function is called nested function. A variable which is declared inside a function which contains another function definition within it. The inner function can also access the variable of the outer function. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருப்போம். இப்போ இது வேரியபிள், அந்த வேரியபிள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம் டிஸ்ப் ஒன்னு. பட் அந்த வேரியபிள் அந்த இடத்துலயும் நம்ம என்க்ளோசிங் நம்ம யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேரு என்க்ளோசிங் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதான் அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன்ல டிக்ளேர் பண்றோம். பட் அந்த வேரியபிளை வந்து ஒரு இன்சைட் ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேரு என்க்ளோஸ்டு வேரியபிள். அதான் இதுல சொல்றாங்க, when a compiler or interpreter search for a variable in a program. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சர்ச் பண்ணும் ஒரு கம்பைலரோ ஒரு இன்டர்பிரட்டோ. இஃப் இட் ஃபர்ஸ்ட் சர்ச் லோக்கல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லோக்கல்ல சர்ச் பண்ணும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த வேரியபிள் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா தென் சர்ச் என்க்ளோசிங் ஸ்கோப், வேற ஸ்கோப். அதுக்கும் இல்லைன்னா குளோபலா செக் பண்ணும். அதுதான் இந்த அபோவ் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்ப பில்ட்-இன் ஸ்கோப்னா என்னன்னா, ஃபைனலி வி டிஸ்கஸ் அபவுட் த பில்ட்-இன் ஸ்கோப். வந்து ப்ரீலோடட் ப்ரோக்ராம் ஆல்ரெடி லைப்ரரி ஃபைல்ஸ்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். பட் நம்ம என்ன ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். இப்போதைக்கு நம்ம லோக்கல் வேரியபிள் பில்ட்-இன் ஸ்கோப் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் மாடல். ஆக்சுவலா மாடல்னா என்னன்னா இது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்ல வந்து அசிட்டிஸ் எப்பயும் போல நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும், நிறைய லாஜிக்ஸ் இருக்கும், நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆனா அந்த மாடல்ல என்ன யூசேஜ்னா, இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒர்க்கை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க, ஒரு டீமா பண்ணுவாங்க. அப்ப மாடல் அப்படின்னா ஈஸியா ஒருத்தவங்களும் ஈஸியா அந்த மாடல் பண்ணுவாங்க. அந்த மாடல் இன்னொருத்தவங்க ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்க வந்து அந்த மாடல் யூஸ் பண்ணாங்கன்னா அதேதான் ஸ்மால் செட் ஆஃப் ப்ரோக்ராமா இருக்கும், எல்லாமே இருக்கும். அதான் இதுல சொல்றாங்க, மாடல் கண்டெயின் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராசஸிங், லாஜிக் அண்ட் டேட்டா. Models can be separately compiled and stored in a library. ஒவ்வொரு மாடலும் செப்பரேட்டா கம்பைல் ஆயிருக்கும் and stored in library இருக்கும். Models can be included in a program. Model segment can be used by invoking a name and some parameters. Modelsனா என்னன்னா ஒரு நேம் கொடுத்திருப்பாங்க, அது வந்து some parameters இருக்கும். Model segment can be used by other models. ஒரு மாடல் உள்ளத செக்மெண்ட்டை இன்னொரு மாடல்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதுல சொல்றாங்க. So the benefit of using modular programmingல என்ன யூசேஜ் இருக்கு, பெனிஃபிட் இருக்குன்னா, less code to be written. ஒவ்வொரு மாடலா எழுதுறதுனால ஈஸியா ரிட்டர்ன் பண்ணிடலாம். Single procedure can be developed for use, eliminating the need of to retype the code many times. ஒரு கோடை வந்து எங்க வேணாலும் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிப்பீட்டடா யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து டைம் கன்சியூம் ஆகுது. அதுதான் இதுல சொல்றாங்க. Programs can be designed more easily because a small team deals with the only a small part of the entire code. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே இருக்கு, ஒரு ஃபங்க்ஷனை ஒரே ஆளே ஃபுல் அண்ட் ஃபுல் கேரி அவுட் பண்றதுக்கும், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பண்ணையில ஃபுல்லால அதை கேரி அவுட் பண்றதுக்கும், அதை ஒவ்வொருத்தவங்களுக்கா பிரிச்சு கொடுத்து மொத்தமா கோஆர்டினேட் பண்ணி பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பண்ணையில அவங்களோட ஒர்க் அவங்க ஈஸியா கரெக்டா முடிச்சிருவாங்க. எல்லாருக்குமே ஒரு ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க்கை ஈஸியா முடிச்சுட்டு பட் நம்ம ஃபைனலா அதை ஒரு பேக்கேஜா கொண்டு வரல நமக்கு அது அவுட்புட் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஸோ அதுதான் இடத்துல சொல்றாங்க, மாடுலர் ப்ரோக்ராமிங் வந்து ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா சின்ன சின்ன அலாட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராம் ஒன்னோட லாஸ்ட் கம்பைன் பண்ணி ஒரு அவுட்புட்டா கொடுக்கும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The code is stored access multiple across multiple files. Code is short, simple and easy way to understand. அதே மாதிரி எரர் வந்து அவங்கவுங்க பார்ட்ல சின்னதா இருக்கிறதுனால எரர் can easily be identified as they are localized to a subroutine or function. The same code can be used in many application. இந்த ஒரு கோடை வந்து வேற எல்லா அப்ளிகேஷன்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். The scoping of variables can be easily controlled. அதையும் உங்களால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து மாடலோட மீனிங். ஸோ மாடல்ஸ்னா என்னன்னா, ஒரு பெரிய ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்றோம்னா ஸ்பிளிட் அப் பண்ணி 2-3 இதா எழுதுறோம். அதுதான் மாடல்ஸ். மாடல்ஸ்ன்றது வேற ஒண்ணுமே கிடையாது,
ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி எப்பயும் யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட்ல தான் ஒவ்வொரு மாடல்ல இருக்கும். இதோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடல்ஸ்ல உள்ளதை எல்லா மாடல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டீம் ஒர்க்கா இருக்கிறதுனால பிரிச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். பட் ஈஸியா வந்து பக் பண்ணிக்கலாம். எதுவும் எரர் வந்துச்சுன்னா ஈஸியா டீபக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இதோட ஐடென்டிஃபிகேஷன், இதோட பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டாபிக் என்னன்னா உங்களுக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸ் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னா எல்லா இதுலயுமே வந்து எப்படின்னா சில இது வந்து செக்யூரிட்டிஸ் இருக்கும். சில பேர் யூஸ் பண்ணலாம், சில பேர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அது செக்யூரிட்டி டேக் வாட் கேன் யூ ஆர் யூஸ் ரிசோர்சஸ் இன் ஏ கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட். இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இந்த செக்யூரிட்டி. எதுக்குன்னா ஒரு ரிஸ்க் ரொம்ப எல்லாரும் யூஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் டாபிக். ஸோ அப்போ அதை ப்ரொடெக்டட் டிக்ளேர் பண்ணி வச்சிருப்பாங்க. ப்ரொடெக்டட் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த மாடல்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ட். ஏன்னா வந்து எல்லாருமே யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மாடல்ஸ் வந்து பப்ளிக்காவோ ஒரு பிரைவேட்டாவோ இருந்தாங்கன்னா அந்த மாடல்ஸ்ல வந்து ரொம்ப சென்சிட்டிவா எல்லாரும் ஹேண்டில் பண்ணி சில மாடல்ஸ் மட்டும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ செலக்டிவ் ஆக்சஸ் சில இது வந்து இன் அதர் வேர்ட்ஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஆக்சஸ் டு டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த இடத்துல அதுதான் சொன்னாங்க. Public members generally method declared in a class are accessible from outside the class. The object of the same class is required to invoke public method. This arrangement of private instance variable and public method ensure the principle of data capsulations. So வந்து என்னன்னா அந்த ஊப்ஸ் கான்செப்ட் வந்து இந்த இடத்துல டிக்ளேர் பண்றாங்க. பப்ளிக்கா நம்ம டிக்ளேர் பண்ணிருப்போம் ஒரு கிளாஸ். ஸோ அதை வந்து அக்சஸ் பண்றோம் அவுட் சைட் த கிளாஸ். பட் அதுதான் வந்து என்காப்சுலேஷன். But a protected member of your class are accessible from within the class and are also available in its subclasses. But protected ஒரு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த அக்சசிபிள் வந்து வித்தின் த கிளாஸ்க்குள்ள தான் பண்ண முடியும், வேற எங்கேயுமே பண்ண முடியாதுன்றாங்க. பட் ஆனா இந்த கான்செப்ட் எல்லாமே C++, ஜாவால உண்டு. பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம டிக்ளேர் பண்றது எல்லாமே ஒரு பப்ளிக்கா தான் இருக்கும். அதான் சொன்ன பைத்தான் does not have any mechanism that effectively restrict access to any instance variable or method. Python prescribe a convention of prefixing the name of the variable or method with single or double underscore to emulate the behavior of protected and private access specifier அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா all members in a Python class are public by default. டிஃபால்ட்டாவே அது பப்ளிக்காவா இருக்கும். ஆனா C++, ஜாவால நம்ம வந்து பிரைவேட்னு நம்மளா டிக்ளேர் பண்ணிக்கலாம். பட் இங்க அந்த கான்செப்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்க சாப்டர் 3யோட பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ் அண்ட் மாடல்ஸ், அதான் அந்த மெயின் திங். ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றோம் இல்லையா, ஒரு வேல்யூவை மேப் பண்ணுவோம். ஸோ அதுல மேப்பிங்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. ஸோ மேப்பிங் வந்து ஒரு வேல்யூவோ ஒரு ஆப்ஜெக்டோ நம்ம மேப் பண்ணிக்கலாம். ஸோ இது அந்த வேரியபிள் வந்து ஸ்கோப்னா என்னன்னா ஒரு வேரியபிளோட வேல்யூஷன் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் நமக்கு இருக்கும். ஸோ அது டிஃபரன்ஸ் இருக்கு. குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள், என்க்ளோசிங் வேரியபிள். குளோபல் வேரியபிள்னா என்ன அப்படின்னா டாப் ஆஃப் த ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இல்லாம டாப் ஆஃப் த ப்ரோக்ராம்ல டிக்ளேர் பண்ணீங்கன்னா அந்த வேரியபிள் எனி ஃபங்க்ஷன் எந்த இடத்துல வேணாலும் அதை கால் பண்ணிக்கலாம். அதுக்கு பேரு குளோபல் வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் அதோட ஸ்கோப் இருந்ததுன்னா அந்த வேரியபிளுக்கு பேரு லோக்கல் வேரியபிள். சப்போஸ் இந்த வேரியபிளை நெஸ்டட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு என்க்ளோசிங் வேரியபிள். பில்டன்னா என்னன்னா நம்ம ஒரு நிறைய லைப்ரரிஸ் இன்க்ளூட் பண்ணோம்னா பில்டன்ஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் பில்டன். பட் இது நம்ம அடுத்த கிளாஸ்ல போகையில பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாடல்ஸ். மாடல்ஸ்னா ஒரு ப்ரோக்ராமை பிரேக்அப் பண்ணி செப்பரேட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் மாடல்ஸ். நீ கிளாஸ்ல எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ்.